என்ன சார் பண்ணார் அவரு? படத்தில் காட்டுறாரு, சினிமாவில் ஜோக்கெல்லாம் காட்டுறாரு. நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னாரு. சரி எதையோ பணத்துக்காக நடிச்சிட்டார் படத்தில், பரவாயில்ல விடுங்க. உண்மையாகவே அவருக்காக காரூரில் எவ்வளோ புள்ளிங்க, எவ்வளோ பெரியவங்க, தவ்வளோ குழந்தைங்கள்லாம் ஓடிச்சுங்க. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் தளபதி, விஜய் தளபதி வாழ்க புகழ் அப்படி இப்படின்னு போனாங்க. 41 பேர் செத்தாங்க. செத்தவங்க வீட்டுக்கு போய் அவரு போய் ஆறுதலை சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரணுமா, இல்லை இவரை தேடி வரணுமா? இவர் செத்துட்டாரா என்ன இவரை தேடி வரதுக்கு சொல்லு? இவருக்காக எவ்வளோ புள்ளிங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை. அண்ணனுக்கு தான் போடணும், எங்கள் விஜய் அண்ணனுக்கு தான் போடணும் ஓட்டுன்னு குடும்பமே குழம்பி செதறி நின்ன நேரத்தில் ஏதோ ஒரு கூட்டம் வச்ச அதுக்காக இவ்வளோ ஜனம் வந்து 41 பேர் செத்தாங்க. ஒருத்தர் அடையாளம் வந்து ஆறுதலை சொன்னியாடா? எத்தனை கட்சிக்காரங்க, இந்த கட்சி தான் சொல்ல வரல, பொதுவாக பேசுகிறேன் நான். இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல பொதுவாகவே எத்தனை அமைச்சருங்க இருக்கிறாங்க, எத்தனை கட்சி இருக்குது, அத்தனை கட்சிக்கார் வந்து பேசுனாங்க, ஆறுதலை வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க. நீ என்ன பயிரா பிடுங்கன்னு சினிமாவில் காட்டலையும் ஜோக் அதானா? சாரதி திருமலை திருப்பாச்சி திருப்பிடுவேன் காட்டிடுவேன், என்ன பண்ண? ஒன்றையுமே பண்ணலையே நீ. ஒரு ஆறுதலை வார்த்தை பேசலையே, அப்புறம் எப்படி உனக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, எப்படி செய்வாங்க? எதுவும் செய்ய மாட்டாங்க, நினச்சி கூட பார்க்காத. சினிமாவில் தான் உன் திரைப்படம் ஓடும், அரசியலில் உன் திரையெல்லாம் அங்கே செல்லாது, வேலைக்கு ஆகாது.